இந்த பொல்லாத உலகத்தில் பொய்யான நம்பிக்கை உள்ளவர்கள் அல்லது பேரளவில் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஜீவியமோ கனியற்ற தன்மையாக இருக்கும். நாவிலே ஒன்றும் இதயத்தில் ஒன்று வாழக்கூடியவர்கள் உண்டு. அவர்கள் அநேகருக்கு இடர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் நீங்களும் நானும் எப்படிப்பட்ட மனிதர்களாக வாழ வேண்டும், எப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும் என்பதை மிக தெளிவாக பக்தர் உணர்ந்தபடியால் சொல்லுகிறார். கேட்போம். 119 சங்கீதம் 118. உமது பிரமாணங்களை விட்டு வழி விலகுகிற யாவரையும் மிதித்து போடுகிறீர். அவர்களுடைய உபாயம் வெறும் பொய்யே. பொய் நிறைந்த மனிதர்களாக இருக்கிறாங்க. பேருக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் செயலுக்கும் அவர்களுடைய பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும். இதை கேட்குற அன்பர்களே, யாரையும் குற்றப்படுத்தல, குறை நிறைந்த கரை நிறைந்த இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் திடமாய் தைரியமாய் பரிசுத்தமாய் நடத்தக்கூடியவர் இயேசு ஒருவரே. அதான் ஒரு பெரிய மகாத்மா காந்தி அவர்களும் சொன்னார், ஐ லவ் கிரைஸ்ட் பட் ஐ ஹேட் கிறிஸ்டியன்ஸ்னார். காரணம் என்ன? சாட்சியற்ற ஜீவியம் செய்யக்கூடிய சில மாயமான மனிதர்களால் பிறர் இடர்கள் உண்டாகிறாங்க. இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்குற நீங்களும் நானும் நல்ல சாட்சியை காத்துக்கொள்வோம். இயேசுவை நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தையின்படி நடக்க நம்மை அர்ப்பணிப்போம். பொய்யான காரியங்களை விட்டு விலகுவோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, என்னோட ஜெபிக்கிற யாவருக்கும் மெய்யை உண்மையை இந்த காட்ஸ் வாய்ஸ் மூலமாக நீ வெளிப்படுத்துகிறீர். ஆக யாவரும் உண்மை பார்த்து நடக்க கற்றுத்தார். பொய்யை விட்டு விலக உதவி செய்யும். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பி நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரர் மணியை. காட் பிளஸ் யூ.